போட்டித் தேர்வு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கம். சரிங்களா? நம்ம போலீஸ் எக்ஸாம் முடிஞ்சு நீ அடுத்து ஃபுல்லாக வந்து குரூப் 4 தான். கண்டிப்பாக வந்து இந்த டிசம்பருக்குள்ளே நம்ம ஆனுவல் பிளான் வெளியிட்டுருவாங்க. அதில் கண்டிப்பாக வந்து எந்த டேட்டில் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ குரூப் 4ல் ஜாகிரஃபியில் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் வந்து ஜாகிரஃபியில் கேட்பாங்க. அதில் சிலபஸ் படி நம்ம டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி டெய்லி வீடியோ போடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துக்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று புவி அமைவிடம் அப்படின்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று புவி அமைவிடம். புவி அமைவிடம்ல அதில் வந்துடும் சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தில் கண்டங்கள் வந்துடும், சிகரங்கள் வந்துடும், அது ஃபுல்லாக அது கவர் ஆகிற மாதிரி வந்துடும். சரிங்களா? செகண்ட் ஒன்று பாருங்க, இயற்கை அமைவுகள். இயற்கை அமைவுகள் இயற்கையாக இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, ஆசிய கண்டம் எப்படி இருக்கு, ஆப்பிரிக்கா கண்டம் அதை பற்றி பேசுது. சரிங்களா? அடுத்து பருவமழை மற்றும் மழைப்பொழிவு. பருவமழை இந்தியாவில் முக்கியமான பருவமழை அப்படின்னா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து வடகிழக்கு பருவக்காற்று, இன்னொன்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு இரண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னு ஒரு டாபிக்கே நம்மளுக்கு 10th இருக்கு. இப்போ வானிலை தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா மார்ச் 23 கொண்டாடுவாங்க, வானிலை மற்றும் காலநிலை. அடுத்து நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள். இது எல்லாமே வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாடுக்கு ரெண்டுமே வரும். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டோட இயற்கை வளங்கள், காடுகள், மண் மற்றும் ஆறுகள், இது இந்தியா தமிழ்நாடு ரெண்டுக்குமே வரும். சரி, அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். லாஸ்டா பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம். இதுதான் வந்து மேஜர் டாபிக். இதில் உங்களுக்கு 6th to 10th ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் ஆயிரும். ஒரு 12 கொஸ்டின் வந்து குரூப் 4ல் கேட்பாங்க. சரிங்களா? இது போக முக்கியமான டாபிக் வந்து இந்த போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. போக்குவரத்து வந்து 3 வகையாக பிரிக்கலாம். சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து அப்படின்னு 3ஆக பிரிச்சிருப்போம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மலைகள், ஆறுகள் மற்றும் அணைகள். நம்ம அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு மலைகள், ஆறுகள், அணைகள். ஓகே, நம்ம சிலபஸ் பார்த்துருப்போம். சிலபஸ் படி முதல் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு, அது தொடர்பான மலைகள், ஆறுகள் மற்றும் அணைகள். தமிழ்நாட்டில் உள்ள மலைகள், அணைகள். ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மலைகள், ஆறுகள் மற்றும் அணைகள். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு மலைகள். ஓகே, மலைகள் தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் தான், உங்களுக்கு தெரியும். டிசம்பர் 11 மலைகள் தினம் எப்போ கொண்டாடுறாங்க? டிசம்பர் 11 கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போனா 2023 முக்கியமான ஒரு தினம் அறிவிச்சிருப்பாங்க. என்ன தினம் அப்படின்னா தமிழ்நாடு தினம். எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாடு தினம் எப்போ கொண்டாடுறாங்க? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய மலைகள் அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மலைகள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையின் மொத்த நீளம் என்ன அப்படின்னா 2500 சதுர கிலோமீட்டர் முதல் நீலகிரி டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் பகுதி எதை சொல்லுவாங்க அப்படின்னா நீலகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் பகுதி நீலகிரி. லாஸ்ட்டாக நடந்த ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஜெயிலர் எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நீலகிரி வரையாடு தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காக ஒரு திட்டம் கூட கொண்டு வந்திருப்பாங்க. நீலகிரி வரையாடு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அடுத்து பாருங்க, இதோட உயரம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரம் என்ன அப்படின்னா 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டில் என்னென்ன கணவாய்கள் இருக்கு அப்படின்னா முக்கிய கணவாய்கள் பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சன் கோவில் கணவாய் அப்படின்ற கணவாய்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டில் இருக்கு. அடுத்து முக்கிய மலைத்தொடர்கள் என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மற்றும் அகத்தியர் மலை. இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய மலைகள். இப்போ ஒவ்வொரு மலைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நீலகிரி மலை. நீலகிரி மலைனால என்ன வரும்? நீலகிரி வரையாடு. தமிழ்நாட்டோட
மாநில விலங்கு எது அப்படின்னா நீலகிரி வரையாடு. நீலகிரி மலைக்கு எதுக்கு பெயர் காரணம்? நீலமலை அப்படின்னு வந்தது. இப்போ கிரினா வடமொழி சொல்லில வந்து மலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரினா வடமொழியில் வந்து மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீலமலை, நீலமலை எதுக்காக சொல்றாங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது குறிஞ்சிப்பூ. அந்த குறிஞ்சிப்பூ தமிழ்நாட்டில் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா நீலகிரியில இருக்கு. அதனால குறிஞ்சிப்பூ என்ன நிறத்துல காணப்படும்னா நீல நிறத்துல காணப்படும். அதனால வந்து அதுக்கு நீலகிரி அப்படின்னு பேர் வந்து வந்துச்சு. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இதோட சராசரி உயரம் என்ன அப்படின்னா 2000 மீட்டர். நீலகிரி மலையில மொத்தம் 24 சிகரம் இருக்கு. நீலகிரி மலையில 24 சிகரம் இருக்கு. நீலகிரி மலையில் உயரமான சிகரம் தொட்டபெட்டாவை சொல்லலாம். இதோட உயரம் என்ன அப்படின்னா 2637 மீட்டர். சரிங்களா? இது வந்து தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் தொட்டபெட்டாவை சொல்றோம். சரிங்களா? இரண்டாவது முக்கியமான சிகரம் எது அப்படின்னா முக்கூர்த்தி. இதோட உயரம் வந்து 2554 மீட்டர். அப்ப தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி சிகரம். இதோட உயரம் என்னன்னா 2695 மீட்டர். சரிங்களா? இந்தியாவில் உயரமான சிகரம் K2. உங்களுக்கு தெரியும், K2 காட்வின் ஆஸ்டின் 8611 மீட்டர். உலகில் உயரமான சிகரம், ஆசிய கண்டத்தில் உயரமான சிகரம் எவரெஸ்ட். எவரெஸ்ட் சிகரம் அதோட உயரம் வந்து 8848 மீட்டர். 8848 அப்படின்னு சொல்லுவாங்க. எவரெஸ்டோட உயரம் 8848 மீட்டர். இப்போ ரீசெண்டாக எவரெஸ்ட் பற்றி நியூஸை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எவரெஸ்ட் ஏறிய முதல் பெண் யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்டா எவரெஸ்ட் ஏறிய பெண் யாரு அப்படின்னா முத்தமிழ் செல்வி. இந்த முத்தமிழ் செல்விக்கு என்ன விருது 2023 கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்பனா சாவ்லா விருது. கல்பனா சாவ்லா விருது 2023 யாரு கொடுத்துருப்பாங்கன்னா முத்தமிழ் செல்வி. ஓகே, அடுத்து பாருங்க, மலை வாழிடம். நீலகிரி மலையில் உள்ள மலை வாழிடம், கோடை வாழிடம் என்ன இருக்கு அப்படின்னா ஊட்டி மற்றும் குன்னூர். சரிங்களா? இந்த ஊட்டி என்ன சிறப்பா சொல்லுவாங்கன்னா மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. மலைகளின் அரசி. அப்ப மலைகளின் இளவரசி அப்படின்னா கொடைக்கானல். மலைகளின் இளவரசி அப்படின்னா கொடைக்கானல சொல்றாங்க. ஓகே, அடுத்து உள்ள பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஆனைமலை. செகண்ட் ஒன் வந்து ஆனைமலை. தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு எல்லையாக உள்ள மலை எது அப்படின்னா ஆனைமலையை சொல்லலாம். தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு எல்லையாக உள்ள மலை ஆனைமலை. எதுக்கு புகழ் பெற்றது அப்படின்னா புலிகள் காப்பகம். ஆனைமலை புலிகள் காப்பகம். புலிகள் தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூலை 29. புலிகள் தினம் ஜூலை 29. அடுத்து வந்து ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள் எங்க இருக்குன்னாலும் ஆனைமலையில. அதே மாதிரி மலை வாழிடம் வால்பாறை. வால்பாறையில் இருக்க ஒரு முக்கியமான இடம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சின்ன கல்லார சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் பகுதி சின்ன கல்லாறு வால்பாறை. சின்ன கல்லாறு வால்பாறையை சொல்றான். சரிங்களா? அதே மாதிரி நீர்மின் நிலையம் ஆனைமலையில என்ன நீர்மின் நிலையம் இருக்குன்னா காடம்பாறை நீர்மின் நிலையம். எந்த மலைத்தொடர்ல இருக்கு அப்படின்னா ஆனைமலையில இருக்கு. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எது அப்படின்னா 1897 டார்ஜிலிங் மேற்கு வங்கம். டார்ஜிலிங் மேற்கு வங்கம். ரைட். அடுத்து பாருங்க, ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள். 2 அணைகளும் ஆனைமலையில் தான் இருக்கு. ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பழனிமலை. அடுத்து பழனிமலை. உங்களுக்கு தெரியும், கடையேழு வள்ளல்கள் 7 பேர்ல பழனிமலை யாருடையது அப்படின்னா பேகன். பேகனோட மலை தான் பழனிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழனிமலை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம். பழனிமலையில் உயரமான சிகரம் எது அப்படின்னா வந்தாராவ். பழனிமலையில் உயரமான சிகரம் வந்தாராவை சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி 2வது உயரமான சிகரம் வேம்படி சோலை. அதோட உயரம் என்ன அப்படின்னா 2505 மீட்டர். 2505 மீட்டர். மலை வாழிடம் என்ன இருக்குன்னா கொடைக்கானல். உங்களுக்கு தெரியும், கொடைக்கானல் மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க.
ரைட். அடுத்து வந்து ஏலக்காய் மலை. அடுத்து ஏலக்காய் மலை. ஏலக்காய் வந்து அதிகமாக பயிரிடுறதுனால அதோட பேர் வந்து ஏலக்காய் மலை அப்படின்னு வந்திருக்கும். இந்த முக்கிய பயிர்கள் என்னென்ன பயிரிடுறாங்கன்னா மிளகு மற்றும் காஃபி. ஓகே, மிளகை பற்றி ஒரு முக்கியமான கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்டாங்க. என்ன கொஸ்டின் சொல்லலாம் அப்படின்னா, மிளக இந்திய மருந்து என்று கூறியவர் யார்? மிளக இந்திய மருந்து ஹிப்போக்ராட்டஸ். மிளக இந்திய மருந்து என்று கூறியவர் யாருன்னா ஹிப்போக்ராட்டஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆனைமலையும் பழனி மலையும் இணையும் பகுதி ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பார்த்தோம் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையும் பகுதி நீலகிரி, ஆனைமலையும் பழனி மலையும் இணையும் பகுதி ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் இதுல முக்கிய இடங்கள், இந்த மலைகளில் உள்ள முக்கிய இடங்கள் எதாவது சொல்லலாம் அப்படின்னா மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலையை சொல்லலாம். சரிங்களா? முக்கியமான நிகழ்வு குரங்கணி தீ விபத்து நடந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அடுத்த நீர்வீழ்ச்சிகள் சுருளி மற்றும் கும்பக்கரை, 2 நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. அதே மாதிரி இது முக்கியமான சரணாலயம் என்ன இருக்குன்னா மலை அணில் சரணாலயம் விருதுநகர், அதாவது சாம்பல் அணில் சொல்லுவாங்க. விருதுநகர் எந்த மலைத்தொடரில் இருக்கு அப்படின்னா வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் இருக்கு. அடுத்து பார்த்தா பொதிகை மலை. பொதிகை மலை உங்களுக்கு தெரியும் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. இந்த பொதிகை மலைக்கு வேற என்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னா தெற்கின் கைலாயம், அகத்தியர் மலை, சிவஜோதி பர்வத் அப்படின்ற ஒரு 3 பேரும் வந்து சொல்றாங்க. சரிங்களா? சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, தெற்கின் கைலாயம் என்று அழைக்கப்படுவது பொதிகை மலையை சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி 2 புலிகள் காப்பகம் களக்காடு, முண்டந்துறை. களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மலைத்தொடர்ல இருக்கு அப்படின்னா பொதிகை மலையில இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மகேந்திரகிரி மலைக்குன்று. மகேந்திரகிரி மலைக்குன்று நம்ம இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில முக்கியமான பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் எந்த மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம். அதோட உயரம் 1645 மீட்டர். இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ அமைப்போட உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் அமைந்துள்ள மலைத்தொடர் எது அப்படின்னா மகேந்திரகிரி மலைத்தொடர் சொல்லுவாங்க. இந்தியாவில் விண்வெளி செயற்கைக்கோள் ஏவுதளம், இஸ்ரோ அமைப்போட செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்க இருக்கு அப்படின்னா மகேந்திரகிரி மலைத்தொடர். சரிங்களா? தற்போது இஸ்ரோ அமைப்போட தலைவர் யாருன்னா 10வது தலைவர் எஸ் சோம்நாத் சொல்லலாம். 10வது தலைவர் எஸ் சோம்நாத். எஸ் சோம்நாத் சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சு அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் மொத்த உயரம் பார்த்தோம் அப்படின்னா சராசரியா 1100 மீட்டர் முதல் 1600 மீட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கிய மலைகள் என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னா ஒன்று வந்து ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை மற்றும் பச்சை மலை. இதெல்லாம் வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கிய மலைகள். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை எந்த மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை மற்றும் வேலூர் 2 மாவட்டத்தில் இருக்கும் ஜவ்வாது மலை. இதோட சராசரி உயரம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1150 மீட்டர். ஜவ்வாது மலையில் உயரமான சிகரம் மேல்பட்டு. முக்கியமானது இது, வேற என்ன முக்கியமானது இருக்கும் அப்படின்னா ஜவ்வாது மலையில 1967ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம். காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் அமைந்துள்ள மலைத்தொடர் எது அப்படின்னா ஜவ்வாது மலையை சொல்லலாம். ஜவ்வாது மலையில் உயரமான சிகரம் மேல்பட்டு. ஓகே, அடுத்து பாருங்க கல்வராயன் மலை. கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலைக்கு என்ன பெயர் காரணம் அப்படின்னா கரலர் அப்படின்ற பழங்குடியின மக்கள் அதிகமா இருக்குனால வந்து
அந்த பெயர் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, கல்வராயன் மலை அப்படின்னு. பழங்குடியினர் தினம் இந்தியாவில் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா நவம்பர் 15, பிர்சா முண்டாவோட பிறந்த தினம். பிர்சா முண்டாவோட பிறந்த தினம் நவம்பர் 15 தேசிய பழங்குடியினர் தினமா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி கரலர் அப்படின்ற பழங்குடியின மக்கள் இந்த மலையில அதிகமாக வசிக்கிறதுனால அதோட பேர் வந்து கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தற்போது வரை அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடியினர் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 6 பேர் தான் தமிழ்நாட்டில் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, யார் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க. இதோட சிறப்பு, நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவான மலைத்தொடர் எது அப்படின்னா கல்வராயன் மலையை சொல்றாங்க. நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவான மலைத்தொடர். அதே மாதிரி மூலிகை மற்றும் சந்தன மரங்களுக்கு பெயர் பெற்றது சொல்றாங்க. இந்த காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் வந்து ஜவ்வாது மலை, முன்னாடியே பார்த்தோம், ஜவ்வாது மலை இது. ஓகே, அடுத்து பாருங்க சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம். உங்களுக்கு தெரியும், இங்க பாக்சைட் தாது வந்து அதிகமாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் பாக்சைட் தாது எங்க கிடைக்கும்னா சேர்வராயன் மலை தான் கிடைக்கும். அதே மாதிரி இதோட உயரம் வந்து 1620 மீட்டர். சேர்வராயன் மலையில் உயரமான சிகரம் சோலை கரடு, அதோட உயரம் 1623 மீட்டர். இதுல முக்கியமான இடங்கள் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா சேர்வராயன் கோவில் மற்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு, ரெண்டுமே வந்து சேர்வராயன் மலையில் முக்கியமான இடங்களை சொல்லலாம். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, சேர்வராயன் கோவில சொல்லலாம். வேற ஏற்காடு வேற எதுக்கு வரோம்னா தமிழ்நாட்டில் பழங்குடியினர் தொகுதி 2 தொகுதி இருக்கு. அதுல முதல் தொகுதி வந்து ஏற்காடு சேலம், செகண்ட் ஒன் வந்து சேந்தமங்கலம் நாமக்கல். சேந்தமங்கலம் நாமக்கல்ல சொல்லலாம். சரிங்களா, ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க கொல்லிமலை. கொல்லிமலை எந்த மாவட்டம் அப்படின்னா நாமக்கல். கொல்லிமலை நாமக்கல். இதோட பரப்பளவு 2800 சதுர கிலோமீட்டர், உயரம் வந்து 1300 மீட்டர். மேக்சிமம் வந்து நம்பர்ஸ்ல கொஸ்டின் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ரொம்ப டஃப்பாக கேட்கறதுனால நம்பர்ஸ்ல கேட்பாங்க. மற்றபடி வந்து தியரி தான். மேக்சிமம் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்க, தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்லும் மலைத்தொடர் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா கொல்லிமலையை சொல்றாங்க. இதுல உள்ள முக்கியமான இடம் எதுனா அரப்பளீஸ்வரர் கோவில். கொல்லிமலை, அரப்பளீஸ்வரர் கோவில் மற்றும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ரெண்டுமே சொல்லுவாங்க. அரப்பளீஸ்வரர் கோவில், ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. முக்கியமான காடுகள் பசுமை மாறா காடுகள் மற்றும் சோலை காடுகள் எங்க அதிகமாக காணப்படும் அப்படின்னா கொல்லிமலையில இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பச்சை மலை. பச்சை மலை எதுக்கு ஃபேமஸ் ஆனது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பலாப்பழம். எந்த மாவட்டம் அப்படின்னா பெரம்பலூர்ல காணப்படும். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கியமான சிகரங்கள், அதோட உயரம். உருகுமலை, அதோட உயரம் வந்து 1486 மீட்டர். கொட்டிராயன் 1395 மீட்டர். முகனூர் 1679 மீட்டர். வலசமலை 1034 மீட்டர். இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கிய மலைத்தொடர்கள். அடுத்து பாருங்க, மாவட்டம் மற்றும் மலைகள். மாவட்டம் மற்றும் மலைகள், ஒவ்வொரு மாவட்டத்தில் முக்கியமான மலைகள் என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னா மருதமலை, வெள்ளையங்கிரி மற்றும் ஆனைமலை, மூணுமே கோயம்புத்தூர். அடுத்து தருமபுரி, தீர்த்தமலை, சித்தேரி மலை மற்றும் வத்தல் மலை, தருமபுரி மாவட்டம். அடுத்து திண்டுக்கல், உங்களுக்கு தெரியும், பழனிமலை மற்றும் கொடைக்கானல், திண்டுக்கல். அடுத்து ஈரோடு, சென்னிமலை மற்றும் சிவன்மலை, ரெண்டுமே வந்து ஈரோடு. அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க வேலூர், ஜவ்வாது மலை. அதான் ஜவ்வாது மலை ரெண்டுமே வரும். திருவண்ணாமலை, வேலூர் ரெண்டுமே வரும். ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, ரத்தினமலை.
சரிங்களா. அடுத்து சேலம், சேர்வராயன் மலை, கஞ்சமலை. அதாவது கஞ்சமலையில் இரும்புத்தாது அதிகமாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் இரும்புத்தாது எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா கஞ்சமலையை சொல்லலாம். அடுத்து சுண்ணாம்பு குன்றுகள், திருநெல்வேலி, மகேந்திரகிரி மலை மற்றும் அகத்தியர் மலை. மகேந்திரகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி 2 மாவட்டத்துக்குமே வரும். சரிங்களா. அடுத்து நாமக்கல், கொல்லிமலை மழை பார்த்தோம். கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மலை, கடைசியா கன்னியாகுமரி மருதுவாள் மலை. கன்னியாகுமரி மருதுவாள் மலை. சரிங்களா. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய மலைகள் அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஆறுகள் அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.